The question: a teacher asked the students to complete 60 pages of a record notebook. 8 students have completed only 32, 35, 37, 30, 33, 36, 35, 37 pages. Find the standard deviation of the pages yet to be completed by them. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டீச்சர் கிளாஸில் ரெக்கார்ட் நோட் கம்ப்ளீட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் 8 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இவ்வளோ பேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க கம்ப்ளீட் பண்ண பேஜஸோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் எக்ஸுங்கிறது இந்த நம்பர்ஸ், இதுதான் எக்ஸு. இப்போ இப்போ எக்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கணும். அடுத்தது டி வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இப்போ எக்ஸ் பார் வந்து சம்மேஷன் எக்ஸ் பை என். இப்போ சம்மேஷன் எக்ஸ் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் சம்மேஷன் எக்ஸ். அது வந்து 275. இப்போ 275 பை இந்த நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 டிவைடட் பை 8. இதுதான் எக்ஸ் பார். இப்போ 275 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 34.3 வரும். இதுதான் வந்து எக்ஸ் பார். இப்போ நம்ம டி கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இப்போ இதிலிருந்து எக்ஸ் பார் இந்த 34.3 மைனஸ் பண்ணணும். அப்போ 32 மைனஸ் 34.3ங்கிறது மைனஸ் 2.3. 35 மைனஸ் 34.3 0.7. 37 மைனஸ் 34.3 2.7. 30 மைனஸ் 34.3 மைனஸ் 4.3. 33 இது வந்து 33 மைனஸ் 34.3 வந்து மைனஸ் 1.3. ஏன்னா இங்கே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுறோம். அதனால் பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் மைனஸ் இருக்குது, மைனஸ் போடணும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே மைனஸ் விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக டோட்டல் சம்மும் தப்பாயிடும். 36 மைனஸ் 34.3 1.7. 35 மைனஸ் 34.3 0.7. 37 மைனஸ் 34.3 2.7. இப்போ டி கண்டுபிடிச்சாச்சு. இதோட ஸ்கொயர் போடணும். இப்போ மைனஸ் 2.3யோட ஸ்கொயர் வந்து 5.29. இது மைனஸ் 2.3 வந்து இன்னொரு தடவை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிடும். அப்போ 5.29. 0.7னா 0.49. 2.7னா 7.29. இது மைனஸ் 4.3 மல்டிப்ளை பண்ணால் 18.49. மைனஸ் 1.3னா 1.69. 1.7 மல்டிப்ளை பண்ணால் 2.89. இதோட ஸ்கொயர் 0.49. 2.7ஓட ஸ்கொயர் 7.29. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா சம்மேஷன் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எல்லாம் ஆட் பண்ணோம்னா 43.92 வரும். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பை என். இப்போ சம்மேஷன் டி ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். 43.92 டிவைடட் பை 8. இப்போ இந்த 43.92வை 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 டைம்ஸ் 5 8s are 40. பாயிண்ட் வச்சுட்டு ரிமைண்டர் 3 இருக்கும் 39. 39னா 4 8s are 32. ரிமைண்டர் 7 இருக்கும் 72. 9 8s are 72. அப்போ இந்த 5.49க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட் கண்டுபிடிச்சோன்னா லாங் டிவிஷன் போடணும். லாங் டிவிஷனில் 5.49க்கு கண்டுபிடிக்கணும். பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் 2 டிஜிட் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 5க்கு எடுக்கணும்னா ரெண்டுமே ஒரே நம்பராக தான் மல்டிப்ளை பண்ணணும். ஒன்று நம்மளுக்கு 5 வரணும், இல்லைன்னா 5 கீழே நம்பர்ஸ் தான் வரணும். அதனால் நம்ம அந்த நார்மல் டிவிஷனில் போடுற மாதிரி இங்கே ஒரு நம்பர் அங்கே ஒரு நம்பரெல்லாம் போடக்கூடாது. அப்போ 2 டைம்ஸ் போட்டோம்னா 2 2s are 4. இப்போ 5ல் 4 போச்சுன்னா 1. மறுபடியும் இங்கே மேலே இருக்கிற அந்த 2வை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 4 வரும். இப்போ 4 பக்கத்தில் 3 டைம்ஸ் போடணும். மேலேயும் 3 டைம்ஸ் போட்டோம்னா 3 3s are 9. 3 4s are 12. இதையும் மைனஸ் பண்ணால் 9ல் 9 போச்சுன்னா 0, 4ல் 2 போச்சுன்னா 2. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் 2 டிஜிட்ஸ் தான் எடுக்கணும். 2 0 தான் எடுக்கணும். ஒரு 0 எடுக்கக்கூடாது, 2 0 எடுக்கணும். அப்போ இது மறுபடியும் இந்த 23யை ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 23 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 46. இப்போ 46 2000ல் 4 போட்டோம்னா 4 டைம்ஸ்க்கு 1856 வரும். இப்போ நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் போதும். அதனால் 2.34. அதுதான் இதோட ஆன்சர். இதே ஃபோர்த் சம் வந்து இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். இது மிட் வேல்யூ வச்சு மைனஸ் பண்ணி டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சும் போடலாம். இப்போ எக்ஸ் இருக்கிறது இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டு எழுதிட்டு இப்போ இந்த மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ மேலே 3 நம்பர்ஸ், கீழே 3 நம்பர்ஸ் விட்டால் சென்டரில் 2 நம்பர்ஸ் இருக்கும். இதில் 35 ரெண்டுமே காமனாக இருக்குது. அப்போ மேலே இருக்கிற நம்பர் இருக்கட்டும். இந்த எக்ஸ் மட்டும் சொல்லியிருக்கிறேன். பண்ணிட்டியா? இப்போ a ஈக்குவல் டு 35. அப்போ d ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ.
இப்போ எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதிலாக 35 போட்டு மைனஸ் பண்ணணும். இப்போ 30 மைனஸ் 35. இப்போ 30லேருந்து 35 போச்சுன்னா -5 வரும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுறோம், அதனால் பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் மைனஸ் போடணும். இப்போ -5. அதே மாதிரி 32 மைனஸ் 35 வந்து -3. 33 மைனஸ் 35 -2. 35 மைனஸ் 35 0. 35 மைனஸ் 35 மறுபடியும் 0. இப்போ 36 இருக்குது. 36 மைனஸ் 35 1. 37 மைனஸ் 35 2. 37 மைனஸ் 35 2. இப்போ இதோட ஸ்கொயர் டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டி ஸ்கொயர். இப்போ -5ஓட ஸ்கொயர் 25. -3னா 9. மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். -2 × -2 4. 0க்கு 0வே தான். 0 ஸ்கொயர் 0. இப்போ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 2 ஸ்கொயர் 4. இப்போ சம்மேஷன் டி ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ சம்மேஷன் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 47. இப்போ சிக்மாவுக்கு ஃபார்முலா root of summation d square by n minus summation d by n the whole square. இப்போ summation d square வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். 47 divided by n வந்து 8 total number 1 2 3 4 5 6 7 8 divided by 8 minus இந்த summation d வந்து -5 கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது மூணையும் ஆட் பண்ணுனா -10. சேம் சைன் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுனா -10. இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணுனா 5. அப்போ இது -10 இங்கே 5 இருக்குது. அப்போ இது வந்து சமேஷன் டி வந்து -10ல் 5 போச்சுன்னா -5. இப்போ -5/8 த ஹோல் ஸ்கொயர். இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா இது ஸ்கொயர் பண்ணணும். -5 × 5 25. 8 × 8 64. இப்போ எல்சிஎம் வந்து 64ன்னு எடுத்தோம்னா இங்கே நம்மளுக்கு 8 டைம்ஸ் வேணும். 8 8s are 64. இப்போ மேலேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 47 × 8 வந்து 376. 376லேருந்து 25 போச்சுன்னா 351 டிவைடட் பை 64. இது 351 64ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா 351 6 பண்ணால் 5 டைம்ஸ் பண்ணோம்னா 320. 5 4s are 20, ரிமைண்டர் 2, 6 5s are 30 + 2 32. இப்போ மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் 1ல் 0 போச்சுன்னா 1, 5ல் 2 போச்சுன்னா 3. 320. இப்போ மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1, 5ல் 2 போச்சுன்னா 3. பாயிண்ட் வச்சுட்டு 31 டிவைட் பண்ண முடியாது, அதனால் பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 4 டைம்ஸ் போட்டோம்னா 256. இதே மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணால் 10ல் 6 போச்சுன்னா 4, 10ல் 5 போச்சுன்னா 5. மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு 8 டைம்ஸ் போட்டோம்னா 512 வரும். மறுபடியும் இதே மைனஸ் பண்ணால் 10ல் 2 போச்சுன்னா 8, 3ல் 1 போச்சுன்னா 2. மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். மறுபடியும் 4 டைம்ஸ் போட்டோம்னா 4 × 64 வந்து 256. மறுபடியும் இதே மைனஸ் பண்ணோம்னா 10ல் 6 போச்சுன்னா 4, 7ல் 5 போச்சுன்னா 2. மறுபடியும் ஒரு 0 போட்டோம்னா 3 டைம்ஸ் போட்டால் 182 192 வரும். இது நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 3-4 டிஜிட் இதுவே போதும். நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட் ஆஃப் இந்த 5.4843க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். அது ரூட் கண்டுபிடிக்கணும்னா லாங் டிவிஷன் போட்டு தான் போடணும். அப்போ 5.4843 பாயிண்ட்டுக்கு இந்த சைடாக இருந்தாலும் சரி, டெசிமலுக்கு இந்த சைடாக இருந்தாலும் 2 டிஜிட்ஸாக தான் எடுக்கணும். இங்கே ஃபஸ்ட்டில் வந்து 1 தான் இருக்குது டெசிமலுக்கு இந்த பக்கம், அதனால் ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் வந்து 2 2s are 4. 5 ரெண்டும் ஒரே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும், வேறு நம்பரால் பண்ணக்கூடாது. 2 2s are 4. 5ல் 4 போச்சுன்னா 1. அடுத்தது 2 டிஜிட் ஸ்கேலாக இருக்கணும். 48 இருக்கணும்னா 148 ஆயிரும். இதையே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 2 2s are 4. 4 கூட மறுபடியும் நம்ம வேறு நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த நம்பர் வரணும், இல்லைன்னா இதை விட கம்மியாக வரணும். அப்போ 3 டைம்ஸ் போட்டோம்னா 129 வரும். 3 3s are 9, 3 4s are 12. மறுபடியும் இதை மைனஸ் பண்ணோம்னா 18ல் 9 போச்சுன்னா 9, 3ல் 2 போச்சுன்னா 1. மறுபடியும் அடுத்த 2 டிஜிட் கீழே இருக்கணும். இப்போ இந்த 23 கண்டுபிடிச்சோம். இந்த 23 ஹோலாகவே மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல். இப்போ 3 2s are 6, 2 2s are 4, 46 வந்துடும். மறுபடியும் 4 டைம்ஸ் போடலாம். 4 டைம்ஸ் போட்டோம்னா 1856 வரும். 1856. இதையே மைனஸ் பண்ணோம்னா 13ல் 6 போச்சுன்னா 7, 13ல் 5 போச்சுன்னா 8. இப்போ 87 கூட போட முடியாது. மறுபடியும் ஒரு 0 போடக்கூடாது, 2 0 போடணும். 2 0 போட்டோம்னா 8700 வரும். இப்போ இதே மறுபடியும் இப்போ இந்த 3 நம்பரையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. இப்போ 468 வரும். இப்போ இது 468 1 டைம் தான் போட முடியும். 2 டைம்ஸ் போட்டோம்னா 8000க்கு மேலே போயிடும். அப்போ 1 டைம் போட்டோம்னா 4681. இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அப்போ 2.341 வருது. நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட்ஸ் இருந்தாலே போதும்.
அப்போ 2.34 இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.34. இவ்வளோ தான் இந்த சம் ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள்.